Praise God. Praise God. Hallelujah. 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 அர்த்தம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தெரியாது. வடமொழி தென்மொழி எல்லாம் சேர்ந்தது. ஆனால் நம்ம இப்போ பொழுது நீங்க 3 தடவை சொல்லுவோம், அர்த்தம் தெரியாமையே சொல்லிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தத்தை வைத்திருக்கிறார். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லிக் கொண்டு இருக்கிறது. நாம் பார்த்து கொண்டு ஒவ்வொரு நாள் வந்து கொண்டு இருந்தாலும் இன்னைக்கு எல்லாத்துடைய வாயிலையுமே பரிசுத்தம் 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 வந்துச்சு. நான் போன வாரம் கூட சொன்னேன், பரிசுத்தம்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன். பரிசுத்தம்னா என்ன? பரிசுத்தம்னா என்னன்னு கேட்டேன். ஏன் அதை போட்டிருக்கேன்? அடுத்த ஏன் அதை போட்டிருக்கேன்? பரி பிளஸ் சுத்தம். இப்ப நம்ம இன்னைக்கு நம்ம எவ்வளவு பேர் சொல்றோம். மர்ஜில் கூட சொன்னார், ஒருத்த கூட வேதத்துல சரியில்லை. அவர் சொன்னது 100%. ஏதோ ஆத்து தண்ணி ஓடிட்டே இருக்குது. ஆனா எவனுமே பரிசுத்தத்துல சத்தியத்தை எவனும் சொல்ல முடியாது. சொல்றதுக்கு அந்த யோகியதை எந்த ஊழியக்காரனுக்கு சரி, எப்படியாப்பட்ட காரணம் சரி, அது கிடையாது, கொடுக்கவும் இல்லை. ஏன்னா அவன் மாற முடியாத ஒரு சூழ்நிலைகள். அப்ப என்கிட்ட இருப்பது பரிசுத்தம் இருக்குதான்னாக்கா நம்ம என்ன இருக்கோம்? இன்னைக்கு காலைல குளிச்சுட்டு வந்திருப்போம், எல்லாம் செஞ்சிருப்போம், புடவை நல்ல புடவை எடுத்து கட்டிட்டு வந்திருப்போம். எப்படி இருக்கும்? இப்ப பாத்தீங்கன்னா பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வாரம் 10 நாளாவே சபையில வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊழியக்காரர் நல்லா ஜபிக்கும் போது ஒரு பொண்ணு வந்து கீழே படுத்து அப்படியே செவுத்துல தந்ததுன்னு ஏறுது, குரங்கு மாதிரி ஏறுதுங்க. பரிசுத்தாவி அப்படி இருந்தா மேலெல்லாம் ஏறாது. அப்ப ஜனங்கள் எங்கே கூடுகிறார்களோ, நல்லா கேட்டுக்கங்க, ஜனங்கள் எங்கே கூடுகிறார்களோ அங்கே பாவம் பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோசையுடைய நாட்களிலே அவர் வனாந்தரத்துக்கு இழுத்து கொண்டு வந்த 40 லட்சம் பேர், 40,000 பேரை கூட்டிட்டு வரும் பொழுது அங்க என்ன பெருகுச்சு? பாவம் பெருகுச்சு. ஆனா இன்னைக்கு அதிகமான சபையில மக்கள் இருந்தாக்கா அந்த இடத்துல பாவம் இருக்குமா, பரிசுத்தம் இருக்குமா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவான். ஏன் சொல்றேன்னாக்க, இன்னைக்கு சத்தியத்தை வந்து மக்களுக்கு வழி எப்படி இருக்கோ அது சொல்லிட்டு இருக்காங்க. அது எனக்கு ஒரு நாள் பிடிக்காது. உள்ளது என்று சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. அப்ப இந்த பரிசுத்தத்தை நான் எப்படி கடைபிடிக்க போறேன்? அது சொல்றாரு, ஒரு 3 காரியங்களை சொல்றாரு. ஒன்று, நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தம் பேசுறோமா? இயேசு
எங்க பேசியிருந்தாலும் அவர் பரிசுத்தத்திலே பேசியிருக்கார். அவர் பரிசுத்தம் இல்லாம பேசுறதே கிடையாது. அதனால அவர் சொல்றாரு, நான் உன்னிலும் நீங்கள் என்னிலும். அப்ப பரிசுத்தம் இருந்தாதான் நம்ம 2 பேரும் சேர முடியும். ரெண்டாவது நமது செயல் எப்படி இருக்கும்? நம்ம செய்யற வேலையில பரிசுத்தம் இருக்கா? பரிசுத்தம் இருக்கா? மூன்றாவது சொல்றாரு, நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கு? இந்த கல்யாண பத்திரிகைகள் அடிப்பானுங்க, பரிசுத்த மெய் விவாகம். அந்த வார்த்தை நல்லதா கெட்டதா நான் 100 பேருக்கு ஊழியக்காரன்ட்டே கேட்டிருக்கேன். உடனே அவன் போயிடுவான். எங்க போயிடும்? ஏதேன் தோட்டத்துக்கு போயிடுவான். என்னைக்காச்சும் பிதாவானவர் ஆதாம பார்த்து இவன் பரிசுத்தம் சொல்லியிருக்காரா? எங்கேயாச்சும் பார்த்து படிச்சிருக்கீங்களா? ஆதாம பார்த்து இவன் பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்தில் இருக்கான். எப்படி இருக்கானா? சைலண்டா இருக்கான். எப்படின்னா, என் சாயலாக அவனை உண்டாக்கினார். அவர் மாதிரி இல்ல, அவராட்ட உண்டாக்கி இருக்கார். டூப்ளிகேட். டூப்ளிகேட் எப்போது வேலி இருக்குமா? இருக்காது. அப்ப இது மாதிரி இருக்கும் பொழுது 3வது 4வது காரியம் சொல்றாரு, நமது நடத்த. இதை சேர்ந்ததுதான் இந்த சிலுவர். இயேசு தூக்குறது இல்லை. இது ஒரு மனுஷன் கரெக்டா செஞ்சானாவே அவன் முழு பரிசுத்தமா இருக்கும். 1 அவன் பேச்சு, 2 அவனுடைய செயல், 3வது அவன் வாழ்ற வாழ்க்கை, 4வது அவன் நடக்கக்கூடிய நட. எப்படி நடக்கிறோம், எப்படி பேசுறோம்? இன்னைக்கு கொஞ்சம் சிந்திப்போமா? கண்களை மூடு. அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை எடுத்திருக்கிற இந்த காரியத்திலே கேட்கிறவர்களும் கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களும் ஆண்டவரே, ஒரு விசை கண்களை மூடி அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுமையா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதையா. நீ அப்படியேப்பட்ட பரிசுத்தராய் இருப்பதுக்காய் நன்றி கர்த்தாவே. மகிமைப்படுத்துமையா, பரிசுத்தப்படுத்தும் கேட்கிற நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. வேத புத்தகத்துல பாத்தீங்கன்னா மேல தூக்கி காட்டினாக்க எந்தெல்லாம் அலத்தி போச்சு. எந்தல படிச்சு அலத்தி போச்சு. எடுக்கலான்னு பார்த்தா எடுத்துட்டு போயிட்டாரு. அதுலதான் என்ன இருக்கு? தங்கத்திலே அடிச்சிருக்காங்க. எப்படி இருக்கு? அப்ப பரிசுத்தமா அது. இந்த வேதம் யார் வச்சிருக்கணும்? யார் வச்சிருக்கணும்? இப்ப யார் கையில இருக்குது? அன்னைக்கு ஏதேன் தோட்டத்துல பிசாசு அந்த கனியை கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இந்த பரிசுத்த வேதாகமம் யார் கையில இருக்குது? பரிசுத்தவான் கையில இருக்குதா? பரிசுத்தவான் அற்றவன் கையில இருக்குதா? அப்ப பரிசுத்தவான் அற்றவன் கையில இருந்தா போதனை எப்படி இருக்கும்? போதனை எப்படி இருக்கும்? தாசில் எல்லாம் பாத்தீங்கன்னா பைபிள கையில எடுக்க மாட்டாங்க. அந்த ஒரு ஸ்டாண்ட் போட்டு அப்படியே எடுத்து அப்படியே தான் படிப்பாங்க. ஆனா முஸ்லிம்ல பாத்தீங்கன்னா அந்த குரானை ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு ஒரு ஸ்டிக் வச்சு தான் படிப்பாங்க. ஏன்னா ஒரு பொருள் பரிசுத்தமா இருக்குதுன்னா அந்த பரிசுத்தத்தை நான் எப்படி கடை காக்க வேண்டும்? அப்ப நம்மளுடைய சிந்தனைகள் நம்ம எவ்வளவு பேசிட்டு இருக்கோம்?
எவ்வளவு அறிவா பேசுறோம், விளக்க வாரியா பேசுறோம். நான் போன வாரம் ஒரு ஊழியக்காரர்ட்ட கேட்டேன், ஆதாம் வந்து பரிசுத்தவானா என்று கேட்டேன். இல்ல இல்ல அவன் பாவி என்று சொன்னார். எப்படி சொல்றீங்கள் என்று கேட்டேன். இல்ல அவரு பரிசுத்தமா தான் உண்டாக்குனாரு, அப்புறம் மனைவியால பரிசுத்தம் போச்சு, கெட்டு போல, பரிசுத்தம் கெட்டு போச்சு. அப்ப கெட்டு போறதுக்கு தேவன் பரிசுத்தத்தை கொடுத்தாரா, இல்ல கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு பரிசுத்தத்தை கொடுத்தாரா? கெட்டு போகாமல் இருப்பது, அவன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு கொடுத்தாரு. தனிமையா இருக்கிறது நல்லதில்லை, ஆனா தனிமையா இருப்பது நல்லதில்லை என்று ஒரு துணையை கொடுத்தார். அந்த துணைக்கு எந்த ரெண்டு பேருமே ஒரு அறிவு இல்லை. எப்படி இல்லை? ஒண்ணுமே இல்லை. நிர்வாணமா இருக்காங்க, படுத்துக்கிறாங்க, பிறந்துக்கிறாங்க, ஓடுறாங்க, ஒடியாடுறாங்க எல்லாம். ஆனா இன்னைக்கு ஒரு மென்டல் ஒரு ட்ரெஸ் எல்லாம் போனாலே எல்லாம் உத்து பார்க்கக்கூடிய உலகமாக இருக்கிறது. ஒரு ஆண் ஒரு நிர்வாணம் போன உத்து பார்க்கக்கூடிய நரவமா இருக்கிறது. அப்ப ஏதேன் தோட்டம் ஒரு பரிசுத்தமாக இருந்தால், இவங்க ரெண்டு பேர் நிர்வாணமாக இருக்கும் பொழுது அந்த இடம் பரிசுத்தமா பரிசுத்தம் இல்லையா? பரிசுத்தம். ஏன்? அதை பத்தி சிந்திக்கிறதுக்கோ செயல்படுறதுக்கோ நடக்கிறதுக்கோ வாழ்றதுக்கோ அவங்களுக்கு தெரியல. ஐ டூ மெண்டல். ரெண்டு பேர் என்ன இருக்காங்க? ஒரு மனநிலை வளர்ச்சி இல்லாத இருவர்கள். என்னைக்கு மன வளர்ச்சி என்னைக்கு வளருது? மூணாவது ஆளாக சேர்றாரு. யார் சேர்றாங்க? நம்ம கூட்டாளி சேர்றாரு. மூணாவது ஆள் எப்படி வர்றாரு? அப்ப நம்ம எதை சொல்றோம்? ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா, பெண்ணானாலும் சரி ஆனானாலும் சரி, ஒரு சட்டன் வீட்டுல என்ன செய்வாங்க? சட்டன் வீட்டுல என்ன செய்வாங்க? ஒரு ஏஜ் ஆயிடுச்சோன்னா என்ன அடுத்தது என்ன பிளான் பண்ணுவோம்? இதே வயிற்றுல புள்ள இருக்கிறப்ப இதை நினைப்போமா? இதை நினைப்போமா சொல்லுங்க. ஆனாதான் ஏதேன் தோட்டத்துல நல்ல ஒரு அறிவா வச்சிருந்தாரு. அந்த உனக்கு ஒரு அறிவு வரும் பொழுது அந்த மரத்தை பாரு, அந்த மரத்துல இருக்க கனியை நீ சாப்பிட்டீன்னா செத்து போய்விடா. என்னைக்கு ஒருவனுடைய வாழ்க்கையில இன்னொரு வாழ்க்கை சேருதோ அதுக்கு மரணம் தான் வரும் பொழுது பரிசுத்தம் வராது. ஒரு வாழ்க்கையில தனியா இருந்தா பாருங்க, இயேசுக்கு மரணம் வந்துச்சா? ஏன்? அவர் எப்போதுமே தனியா இருந்தார், பிதாவோட பேசிட்டு இருந்தார். கடைசியில சாக போறப்ப கூட பிதாவே என் ஆவிய எடுத்துக்கன்னு சொன்னார், ஒப்பு கொடுத்தார். எந்த கர்த்தருக்குள் நித்திரை உள்ள ஒப்பு கொடுத்திருப்பான்? வால்புஸ்லாம் பாத்தீங்கன்னாக்க கர்த்தருக்குள் நித்திரை. அப்ப கர்த்தருக்குள் நித்திரையா இருக்கிறவங்க எப்படி இருக்க முடியும்? கடைசி நேரத்துல ஆவியா எடுத்துக்கையான்னு சொல்லியிருப்பான். அவன் சாவுறது அவனுக்கே தெரியாது. ஆனா இன்னைக்கு நான் வால்போஸ்ட் எல்லாம் அடிக்கிறாங்க. அது எதுக்கு அடிக்கிறாங்கன்னு தெரியல. அது அப்ப அந்த அந்த அருணாள் ஜாதியில யாரு? ஆதாம் ஏவாளுடைய ஜாதி. யாரு? இப்ப இருக்க ஊழியக்காரங்க எல்லாமே எப்படி இருக்காங்க? ஆதாம் ஏவாளுடைய ஜாதி. இன்னும் பிதாவுடைய ஜாதிக்கு வரல. பிதாவுடைய ஜாதிக்கு வரல. அப்ப வராத காரணம் அதுக்காக தான் தன் மகனை எங்க விட்டாரு? ஸ்திரியே இல்லாமல் பிறந்த ஆதாம ஸ்திரியோடு பிறக்க வச்ச இரண்டாம் ஆதாம் இருந்தார். அலையிலே சொல்லுவோமா? ஏன்னா அன்னைக்கு எல்லாம் கேள்வி கேட்டிருப்பாங்க, ஆதாம் நீ உண்டாக்குறனால அப்படி இப்படின்னு. அவர் மறுபடி புதிய ஏற்பாடுங்கிற ஒரு தொடக்கத்திலே நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி கொடுத்திருக்காரு?
அவர் ஸ்திரீயின் வயிற்றிலே 10 மாதம் சுமந்து பிறந்திருக்கிறார் என்று ஆதாரம் சொல்லுகிறது. அப்ப நம்மளுடைய சிந்தனைகள், அப்ப அவர் பிறக்கிறப்ப என்ன சொன்னாங்க? அவர் பிறக்கிறப்ப என்ன சொன்னாங்க? அவர் பிறக்கிறப்ப என்ன சொன்னாங்க? இயேசு பிறக்கிறப்ப என்ன சொன்னாங்க? பரிசுத்த ஆவியினால் பிறந்தாருன்னு சொல்றோம். இப்ப பிறக்கிறது எப்படி பிறகு? ஆனா நம்ம வீட்டுல இருக்க பிறக்கிற பிள்ளைலாம், நம்ம வீட்டுல பிறக்கிற பிள்ளைலாம் பாவன்னு ஒத்துக்கிறோமா? அப்பயே பிள்ளைய பெற்றுக்கிற 1, 2, 3, 4 முதல் பிள்ளை பெருக்கிறப்பே தெரியும் பாவத்துல பிறக்கிறோம். சரி, அப்படி பாவத்துல பிறந்த கழுத்தை நிறுத்தி போட்டிருக்கலாம்ல? நிறுத்தி போட்டிருக்கா கூடாதா? எதுக்கு வாரிசு? எதுக்கு வாரிசு? பாவத்துக்கு வாரிசா இல்ல பரிசுத்தத்துக்கு வாரிசா? எதுக்கு வாரிசு? பாவத்துக்கு தான் வாரிசு. சொத்துக்கு புள்ளைய பெத்துக்கல. என் பாவம் அவங்க விட்டுட்டு போறான், நீ கட்டிட்டு அழுவுடைய சாவடி. எகவா நிசியன்னு போட்டிருக்கோம். இது யாரு சொத்து? யாரு சொத்து? அதுக்கு யாரு சண்டை போட்டுட்டு இருக்கோம்? அந்த பாவம் யார்கிட்ட வரும்? அவங்கள்ட்ட தான் வரும். அங்க என்னதான் பைபிள் படிச்சா கூட பரலோகத்துக்கு போகாத இடத்துக்கு எதுக்கு ஊர் வழி சொல்லிட்டு? வேதத்தில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. வேதத்தை திருப்பிக் கொள்வோம். யோவான் 18ஆம் அதிகாரம் 34, 35 படிங்க. இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, நல்லா கேட்டுக்கங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. சொல்லியிருக்காங்களா சொல்லியா தெரியாது? படிச்சிருக்காங்க, படிங்க. நீரா இப்படி சொல்லுகிறீரோ அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார். பிலாத்து பிரதி உத்தரமாக, நான் யூதனா, உம் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். நீ என்ன செய்தாய் என்றார். இயேசு பிரதி உத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியது அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த ராஜ்யம் எந்த ராஜ்யம்? இப்ப இதுல நம்ம வாழ்ந்தா யாருடைய புள்ள? யாருடைய புள்ளங்க? இதுல எவ்வளவு பேர் போதிக்கிறாங்க. அது இந்த நேரத்தெல்லாம் பாக்குறவங்க முகத்துலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கடுப்பா இருந்தாலும் பேசுறோம். எதுக்கு சொல்றேன்னாக்க, சத்தியம் இப்படிதான் இருக்குன்னுங்கிற ஒரு கடுசு கிடையாது. அப்ப அவர் சொல்றாரு, படிங்க அந்த வசனத்தை படிங்க. பிரதி உத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியது அல்ல. அப்ப அவருடைய ராஜ்யம் எங்க இருக்குது? இப்ப இயேசுவை வழிபடுறவனுங்களா அந்த ராஜ்யத்துக்கு போவானுங்களா? இயேசுவை வழிபடுறவங்க வழிபடுவாங்களா? சொல்லுங்க பாப்போம். படிப்பாங்க, வசனத்தை படிங்க. இதான் உலகத்தில் உள்ள சாவு. நான் தலையில அடிச்சுக்கிட்டேன், இதெல்லாம் வேண்டாம். என்ன செய்ய சொல்றீங்க? நான் பரிசுத்தமா இருக்குன்னு நான் நினைச்சேன். ஆனா எப்படி இருக்கு? நான் என்னதான் போயிச்சாலும் வேஸ்ட்டுங்க. படிப்பா.
பிரதியுத்தரமாக என் ராஜ்யம் பாருங்க. அப்ப இந்த உலகத்துல உள்ள மாதிரி நம்ம இந்த உலகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். நம்ம என்னைக்காச்சும் இயேசு எடுத்து ஞானஸ்தானம் கொடுத்துருக்காங்க, இப்போ திருவிருந்து கொடுக்குறாங்க, முழுக்க 365 நாள் கொடுக்குறவனு இருக்காங்க, வாரத்துக்கு ஒருக்கா மாசத்துக்கு ஒருக்கா கொடுக்குறவனு இருக்காங்க. அவன் என்னைக்காச்சும் இது என்னுடைய உலகம் இல்லைன்னு என்னைக்காச்சும் நினைச்சிருப்பானா? வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அது லொட்டு வாங்கணும், இதுதான் சொல்லுவானுங்களே ஒழிஞ்சு எனக்கு இந்த உலகம் இல்லைன்னு வெறும் கோபனத்தோட நிக்கிறானா? இன்னைக்கு சித்தர்கள்லாம் இருக்காங்க, 99 பேர் பாத்தீங்கன்னாக்கா கோபனத்தோட தான் இருப்பாங்க. அப்ப எப்படி நம்ம சத்தியம் போவோம்? அப்ப அவர் சொல்றாரு, இது என்னுடைய உலகம் இல்லை, இந்த உலகத்தை நீ நேசிக்காத. ஆனா இதெல்லாம் முழுக்க என்ன செய்யறோம்? நேசிக்கிறோம். இந்த உலகத்துல திருட்டு இருக்கு, பொருட்டு இருக்கு, எல்லாமே இருக்கு, அதுலதான் கலந்து ஓடிட்டு இருக்கோம். அப்ப நம்ம என்னதான் சத்தியம் பேசுறோம், தயவு செய்து நம்ம பரலோகத்துக்கு போகணும் மட்டும் நினைச்சிட்டு வந்துடாதீங்க. ஒரு காலம் பரலோகத்துக்கு போக முடியாது. அப்ப நம்மளுடைய சிந்தனை அந்த வார்த்தையை நல்லா படிச்சு முடிச்சிருப்பார். இந்த பிரதியுத்தமாக என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியதல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதருடைய அப்ப பாருங்க, யார்கிட்ட ஒப்பு கொடுக்காதபடிக்கு. யூதர் யாரு? பரிசுத்தவானா. ஏன் இந்த வார்த்தை எடுத்துக்கன்னு தெரியுங்களா? அப்படியே ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 53ஆம் அதிகாரம் 3வது வசனம் படிங்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டார், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர், துக்கம் நிறைந்தவர், பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு திரும்பப்பட்டவர் என்று எண்ணினோம். பாத்தீங்களாங்க, நமக்காக என்ன செஞ்சிருக்காருங்க? என்ன செஞ்சிருக்காரு? ஆனா அவர் பரிசுத்தம் தான். அதனாலதான் சொல்றாரு, இந்த உலகத்துல யூதர்கள் எனக்கு இல்ல. அவர் உலகத்துல யார் இருப்பா? யாருங்க இருப்பா? அந்த வசனத்துக்கு இயேசு பிரதியுத்தமாக, என் ராஜ்யம் இது அல்ல, என் ராஜ்யத்தில் இவ்வுலகத்துக்குரியதல்ல, நான் யூதர்களுடைய ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர்கள் போராடி இருப்பார்களே. ஊழியக்காரர் யாருங்க? ஊழியக்காரர் யாரு? மத்தேயுல போட்டிருக்கோம். நான் சொல்லியிருந்தாக பல லேகியன் என்ன வந்தது கொஞ்ச நேரத்துல தூக்கி பீஸ் ஆகிட்டு போயிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பூமியில ஏன் அப்படி நடந்து கொண்டார்? அப்படி அவரை நான் வழிபட்டு கொண்டு இருப்பேன். ஆனால் பூமியிலே அடுத்தவங்களுடைய பாவத்தை நான் சுமக்க கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன செய்யுங்க? அப்ப அப்படிப்பட்ட ஒரு சுமன் நம்ம மத்தியில இருந்தாதான் நம்மளுடைய வாழ்க்கைகள் மாறி போகும். அப்ப பரிசுத்தம். ஆனா பரிசுத்தத்துக்கு இடமுள்ள வாழ்க்கை இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்து நல்ல காரியங்களை சொன்னார். அதை படிச்சு முடிச்சிட்டியாப்பா? அடுத்தது படிக்குமா? அப்போது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் அப்ப பாத்துக்கிட்டீங்களா, ஒரு ஊர் பேர் சொன்னோடனே என்ன கேட்கலாம் ராஜா? இவன் பிலாத்து, நீ எந்த ஊருக்காரன்னு கேட்பான். நீ எந்த ஊர்ல இருந்து வரப்பா? நீ ராஜாவா? அப்ப சொல்றாரு பாருங்க, இயேசு பிரதியுத்தமாக சொல்லுகிறபடி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப அவர் பரிசுத்தமா இருப்பாரா இருக்க மாட்டாரா? பரிசுத்தமா இருப்பாரா இருக்க மாட்டாரா? இருப்பார். நான் சொல்லுகிறபடி நான் ராஜா தான். ஆனா அத சொல்றாரு பாருங்க,
சாட்சி கொடுக்க. எதுக்கு இருக்குங்க? ராஜானா எப்படி இருக்கணுங்க? சத்தியத்தை குறித்து சாட்சி. சத்தியம் எங்க இருக்குது? நடத்தையில இருக்குது, வாழ்க்கையில இருக்குது, பேச்சுல இருக்கு, செயல் இருக்குங்க. சத்தியங்கிறது சத்தியங்கிறது எதுல இருக்கு? இந்த 4 காரியத்துல இருக்கு. படிக்கிறோம், அந்த படிக்கிறவங்களுடைய காரியம் 4 காரியத்துல இருக்குது. அதுல சொல்றாரு பாருங்க, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான் என்றார். ஒரு அழில சொல்லுவோமா? அப்ப பிரதியுத்தமாக பாருங்க, இயேசு அப்போது பிளாத்து சத்தியமாவது என்ன என்றார். அப்ப அவனுக்கு என்ன இல்ல? தீர்ப்பு கூடுறவனுக்கு சத்தியமே தெரியல. இப்ப இருக்க ஊழியக்காரனுக்கு சத்தியம் தெரியுமா? இல்ல போப்பு இருக்கவங்களுக்கு தெரியுமா? என்னைக்கு நான் சத்தியத்தை சொல்றேன்னா இந்த உலகத்தை விட்டு அப்பால் உலகத்துக்கு போறனா தான் சத்தியங்கள் தெரியும். அதனால படிங்க, சீக்கிரம் படிங்க. அதற்கு பிளாத்து சத்தியமாவது என்ன என்றார். மறுபடி அவர் யூதரிடத்தில் வெளியே வந்து ஒரு அழில சொல்லுவோமா? அப்ப சத்தியம் பரிசுத்தம் என்ன இருக்குங்க? குற்றம் இருக்காதுங்க. ஆனா பாவம் ஆக்கப்படுறாரு. ஆனா அந்த பிளாத்துக்கு என்ன மனசுக்குள்ள வருது? அவன் சுத்தமா இருக்காரு, அதனால என்னால ஒன்னும் கை வைக்க முடியாது. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? எந்த சிந்தனையில இருக்கிறோம்? அப்ப நான் சத்தியத்தை பேசுவதற்கு முன் நான் முன்னாடி பரிசுத்தமா. சில சபையில மட்டும் பரிசுத்தம் இறங்குங்க. பரிசுத்தம் இறங்காதுங்க. பரிசுத்தாவே இறங்காது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல என்ன இருந்துச்சு? என்ன வருது? பரிசுத்தாவே நாக்கு நல்லா புரிச்சு பறிச்சு நாக்கு வடிவத்தில் இருந்துச்சு. ஏன்னா நாக்கு தான் உலகத்தை கெடுக்கிறதும் கூட்டுறதும். நாக்கு உலகத்தை கெடுக்கிறதும் கூட்டுறது. அதனால்தான் அந்த சீசனுங்களாம் 2 நாக்கு உள்ளவங்க தான் சொல்லி பரிசுத்தத்துல ஒரு நாக்கை செஞ்சு அந்த சீசர்கள் கொடுத்தோன்னே அவர்கள் என்ன பேசுனாங்க? எல்லா ஊர் பாஷையும் பேசினார்கள். ஒரு அலையில சொல்லுவோமா? அப்ப நம்மளுடைய பாஷை எப்படி இருக்கணும்? நம்மளோட சத்தியம் எப்படி இருக்கணும்? அப்ப சொன்னதுதான். அப்ப பேதுரு சொல்றான், நீங்கள் மரத்தில் தூக்கி கொலை செய்யப்பட்ட இயேசுக்கு நாங்க சாட்சி. இன்னைக்கு எந்த ஊழியக்காரங்க சொல்லுவோம் இயேசுக்கு நான் சாட்சின்னு எப்படிங்க சொல்லுவோம்? சொல்லுங்க பார்ப்போம். ஏவிராஜ் வந்தாரு, சாட்சின்னு வந்தாரு. இப்ப அவர் எங்க போனாருன்னா ஆள் அட்ரஸே தெரியல. இயேசுவின் சாட்சி. இப்ப பொம்பளைங்க ஆம்பளைங்க எல்லாம் மேடல ஏறி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சத்தியத்தை எங்க பேசுறாங்க? பொம்பளைய ஆம்பளையெல்லாம் ஏறி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பேசுறது தப்புல. நான் அன்னையில என் தம்பி இருந்த காலத்துல சொன்னேன், பெண்கள் பேச தகுதி கிடையாது. அதை அவன் வீட்டுக்காரன்ட்டையோ உறவினர்கிட்டயோ கேட்டுக்க. ஆனால் வேதத்திலே நிறைய காரியங்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்ப இயேசுவை மாதிரி நான் மாற வேண்டுமானால் இன்று நான் என்ன பேசுகிறேன்? எப்படி பேசுறேன்? எப்படிங்க பேசுறேன்? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் சொல்றாரு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் சீக்கிரம் படிங்க. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். எதுங்கல? பரிசுத்தவானுக்கு என்ன இருக்குனுங்க? ஆவினா என்னங்க? ஆவி இட்லி சொல்ற ஆவி, கருதெல்லாம் பொறிக்க அந்த வாடகை வர ஆவி. என்ன ஆவி? ஆவி ஆத்மா ஜீவன் படிச்சிருந்த 100 தடவை படிச்சிருப்போம், 1,00,000 தடவை படிச்சிருப்போம். ஆவிங்கிறது நான் வாழக்கூடிய சுவாசம். அந்த சுவாசம் எப்படி இருக்கணுமா? அந்த சுவாசம் எப்படி இருக்கணும்? எளிமையா இருக்கணுங்க. இன்னைக்கு எளிமையா இருக்காது சுவாசம். அந்த சுவாசம் இருக்கனால நம்ம என்ன செய்யறோம்? ஆடம்பரத்துக்கு போயிட்டோம். நகை நட்டு மேல ஒரு ஆசை, ட்ரெஸ் மேல ஒரு ஆசை, வீடு மேல ஆசை, மோட்டர் பைக்கு மேல ஆசை, கார்ல மேல ஆசை. எந்த ஆவி செய்து?
ஆவி இல்லாம இதெல்லாம் செய்யுமா? ஆவி இல்லாம இதெல்லாம் செய்யுமாங்க? என் வீடை வந்து பாருங்க, பெரிய பங்களா மாதிரி இருக்க நேற்று ஒருத்தர் வந்து சொன்னார். அப்படிதான் உங்களுக்கு ஜீவன் கொடுத்துருக்காரு. அப்போ ஒரு துக்கமான செய்தி கொடுத்தாரு. அந்த வீடு கட்டிட்டு இருக்கப்பயே என் மய பிகாம் படிச்சுட்டு இருந்தான், காரியாத்தில் போனான், முடிஞ்சு போச்சு, மண்ணு சொல்லிட்டு போச்சு. கட்டினது என்னாச்சு? கட்டினது அவனுக்கு. இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறோம்? ஆவியில் எளிமை. ஆவினா உன்னுடைய உசுறு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த வாழ்க்கை வாழணும். இப்போ உசுறு கொடுத்தாங்கன்ட்டு 24 மணி நேரம் வேலை செய்யறோம். எத்தனை நேரம் வேலை செய்யறோம்? இப்போ ஒரு 600 ரூபா, அப்புறம் ஒரு 600 ரூபா. அவர் ஃப்ரீயா தானே கொடுக்குறாரு. கொஞ்சம் மூச்சு திணறு வந்துச்சுன்னா என்ன செய்வோம்? அவன் 2 டீப்பை கொடுத்து 600 4500 அவன் குடிக்கிறான். புரியுங்களா? அது ஆவியில் எளிமை உள்ளனாக்க உனக்கு போதுங்கிறத நினைச்சுக்க. நல்ல அது அடுத்ததை வந்து புரிஞ்சு பார்க்கணும். போதும், இதுதான் இவ்வளவுதான் சம்பாதி, போதும். நான் அடிக்கடி சொல்றேன், எனக்கு இது போதும்பா. நான் போன வாரம் கூட சொன்னேன், போன 1ஆம் தேதி கடைக்கு வருவேன், 50 ரூபா தான் கிடைக்கும். 50 ரூபா யாரு கொடுத்தேன்? அந்த வீட்டில் வேலை செய்யற பொண்ணுக்கு கொடுத்தேன். அப்ப அளவுக்கு மீறி நான் போகும்போது உலகத்திலே நான் ஆட்டோமேட்டிக்கா போயிடுறேன். வேதத்துக்குள்ள நான் என்ன செய்ய முடியல? வர முடியல. ஆவி கொடுத்து என்ன செய்ய முடியல? எனக்கு வேதத்தை நேசிக்க முடியல. ஆனா சொல்ற ஆவியிலே எளிமையாய் உள்ளவன் பாக்கியவான். அந்த எனக்கு ஒரு ஆவி கொடுத்திருப்பேன். அந்த ஆவியிலே நான் என்ன செய்யறேன்? அதை 3 டிவைட் பண்ணிக்க. ஒன்று சாப்பாட்டுக்கு, ஒன்று வேலைக்கு, ஒன்று தூங்குறதுக்கு. அப்ப நம்ம எப்படி செஞ்சு கொண்டு இருக்கிறோம்? எதை செஞ்சு கொண்டு இருக்கிறோம்? அப்ப ஆவி யாருக்கு இருந்துச்சுங்க? ஆவி யாருக்கு இருந்துச்சு? ஆவி யாருக்கு இருந்துச்சு? இந்த ஆவி யாருக்கு இருந்துச்சுன்னா, ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான் சொன்னார். இந்த ஆவி எங்க இருக்கு? அப்போஸ்தலர் லூக்கா அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 7, 8, 9 சீக்கிரம் படிங்க. அதை கண்ட யாவரும் ஆவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார். எங்க போறது? ஆவியான மனுஷனிடத்தில் போனார். ஏசு எங்க போறாருங்க? ஏசு எங்க போறாரு? அப்ப சகைவு பாவியா இருக்கிறான்னு இயேசுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். மாறுவான் மாற மாட்டான்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா நம்ம எல்லாம் ஜனங்க எப்படி இருப்பாங்க? பாவியான இடத்துக்கு போறான். அப்ப அடுத்த வருஷம் தம்பி படிப்பான். சகைவு நின்று நல்லா கேட்டுக்கங்க. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நீ என்னப்பா பாவம் செஞ்சேன்னு நினைச்சு கேட்டாராம். இல்ல. ஆனா அதே 19 ஆயிரத்துல ஒரு 100க்கு உள்ளவன்ட்டு பேசுவார். நீ இதெல்லாம் செய்ய, இதெல்லாம் விட்டாதான் உனக்கு நீ நினைக்கிறது கிடைக்குன்னு சொல்லுவார். ஆனா இவன் சொல்றான் பாருங்க, படிங்க, சீக்கிரம் படிச்சிருங்க. சகைவு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என்ன செஞ்சாங்க? அப்ப ஆவி என்ன செய்யறான்? ஆவி என்ன செய்யறான்? நேற்று வரைக்கும் அந்த ஆவி வேலைக்கார மேல வட்டி வாங்குறது, வாய்தா வாங்குறதா சிந்தனையில இருந்தவன் என்ன செய்யறான்? இன்னைக்கு என்னைக்கு வேத புத்தகத்தை எவன் தொட்டானோ அது யாரா இருந்தாலும் சரி, அந்நிலத்தை என்ன செஞ்சிருக்கணும்? மாறல. எப்ப மாறுறது? கேட்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு ஜனங்க திரும்பி இருக்காதாங்க? சொல்லுங்க பார்ப்போம். ஒண்ணு இல்லைங்க, நான் பழைய கடை வச்சிருந்தப்ப பக்கத்துல இருக்கிறது அவர் கிறிஸ்டின். ஒரு நாள் கருப்பு வேட்டி கட்டிட்டு துண்டு போட்டு வந்தார். என்ன சந்திரன், என்ன
இல்ல எனக்கு மனசு ரொம்ப கவலையா இருக்குது. நல்லா கேட்டுக்கு, மனசு கவலையா இருக்குது. அதனால இவங்களோட போலான்னு இருக்கேன். அவன் சத்தியம் சொல்ல, ஒன்றும் சொல்ல, அவன் கூட நாய் மாதிரி போறான். இங்க நாலு கணக்கா, மாச கணக்கா, வருஷ கணக்கா, வாழ்னு மேல இருந்து கீழே வரைக்கும் குதிச்சு கத்தி ஆய்வு வருது, அவுத்துடாடுது எல்லாம் சொல்லி இந்த ஜனம் உட்கார்ந்த இடத்த விட்டு கிறிஸ்தவங்களா, பரிசுத்தவான்களா நீங்களாம்? எந்த சபையில இருக்குது? எந்த சபை எப்படி இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். அடுத்த சபையில 2 ஆளை திட்டிட்டு தான் வரான், அவளுக்கு சத்தியத்தை சொல்லி முடியல. அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம எந்த நிலையில இருக்கிறோம்? படிச்சிருமா? சகைவு அங்க நின்று, ஆண்டவரே என் ஆஸ்தியில் பாதி, நல்லா கேட்டுக்கங்க, என் பாதிங்கிறப்ப அவன்கிட்ட பாரம் எவ்வளவு இருக்குது? எவ்வளவு இருக்குது அவன்கிட்ட? எவ்வளவு இருக்குங்க? கொஞ்சம் லெசன் என்னை பாருங்க. முன்னாடி பாதி போச்சுன்னா என் உடம்புல என்ன இருக்கும்? சொல்ல கொடுக்குற கொண்டாடி செத்து போயிட்டானா எவ்வளவு சந்தோஷம் இருக்கும்? இருக்குமா இருக்காதா? அப்ப தொல்லை கொடுக்குற ஒரு சொத்து என்னை விட்டு போச்சுன்னா எவ்வளவு சந்தோஷம் இருக்கும்? அப்ப அவனுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை எல்லாம் வேண்டான்னு இதுல பாதி ஏழைகளுக்கு கொடுக்கறோன்னு அவனுக்கு ஹார்ட்ல எப்படி இருந்திருக்கும்? அப்ப அவன் நினைக்கிறான், பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். படிச்சிருக்கான் சீக்கிரம். எதையாவது வாங்கியிருந்தால் நாளத்தனைய திருப்பி தண்டனை தானே என்ன செஞ்சுக்கிறான்? நம்ம இன்னைக்காச்சும் நான் பேசிட்டேன் கோச்சிக்காதீங்கன்னு கூட போய் சொல்ல மாட்டோம். அவள்கிட்ட போய் நான் நிக்கிறதா? அவளை பேசியிருந்தா அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு தெரியாது பாஸ்டர். அது எங்களுக்குலாம் அந்த 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 நேரத்துல தான் எங்களுக்கு தெரியும். இப்ப இங்க படிக்கிற மாமா தெரியுதா? இப்ப படிச்ச சகவை யாராச்சும் பார்த்துருக்கோமா? இல்ல இயேசுவதான் பார்த்துருக்கோமா? 2 பேர்த்தையும் பார்க்கல. ஆனா இதை பார்த்து அர்த்தத்தை நான் தெரிந்து கொள்வேன். ஆனால் இந்த வாழ்க்கையில சண்டை போடும் பொழுதோ சமாதானம் பண்ண பொழுதோ நான் உறவை பார்த்து கொண்டுதான் இருக்கேன். ஆனா திருந்துறதுக்கு வழி. அப்ப அவன் சொல்றான், தன் தண்டனை எடுத்துக்கிறான். யாராச்சும் தெரியாம வாங்கியிருந்தேன்னா நாளத்தனையா கொடுத்துட்றா. அப்ப நாளத்தனையா கொடுத்துட்டானா என்ன அதுக்கு மிச்சம்? 0 வந்துருக்குங்க. அதனால தான் சொன்னாரு, வேதத்திலே எங்கேயுமே சொல்லாத ஒரு வார்த்தை, இந்த வீட்டுக்கு அலையில சொல்லுங்களேன், உன் வீட்டுக்கு வருமா? உன் வீட்டுக்கு வருமா? வருமா? வீட்டில் வச்சிருக்க பொம்பளை பிள்ளை 22 25 வயசு ஆனோன்னு விரட்டி விட்டுட்டு ரெச்சிக்கு வருமா? ரெச்சிக்கு வருமா? சனியம் போனா 2 சனியனை கூட்டிட்டு தான் வரும். வேணா அது வேணா. ஏன்னா நான் வந்துங்க 11 வயசுல மைக் செட்டு போட ஆரம்பிச்சேன். சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரைக்கும் பார்த்த கல்யாணம்னா அப்படியே அப் டு டேட்டே சொல்லுவேன். ஒருத்த ஒரு முஸ்லிம் பொண்ணை லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வீட்டில் எழுத்துனா அப்போ கூட சொன்னேன், இல்ல தெருவில் கல்யாணம் பண்ணாங்க. தெருவில் கல்யாணம் பண்ணி எல்லாம் போட்டாங்க. போட்டு பார்த்தா கடைசியில் பார்த்தா 1 மாசம் கூட இல்லை. அவங்க ஜமாக்கள் வந்தாங்க. ஜமாக்கள் வந்து ஒரே வார்த்தையை சொன்னாங்க, நீ அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டினா, நல்லா கேட்டுங்க, அவளை விடுங்க பேசாம, நீ ஜமாக்கள் மேல ஆசைப்பட்டு இந்த பொண்ணு மேல நீ ஆசைப்பட்டா நீ வந்து எங்கள்கிட்ட சேர்ந்துக்க, இல்லைன்னா அவளை இந்த நேரத்துல விட்டுருங்க. அப்ப இந்த பொம்பளை பிள்ளை என்னங்க செய்யணும்? பொம்பளை பிள்ளை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பேசாம போயிடுச்சுங்க. பேசாம போயிடுச்சு, சொல்லிட்டு போச்சு. ஏன் எங்க மதத்துல வந்து சேர்ந்துக்க, நம்ம வாழலாம். சரியா போச்சா? இதாங்க சத்தியம். இதான் சத்தியம். நம்ம கொடுக்கறது கழுதையும் தெரியாது, மேடும் தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் அவதிப்பட்டு இருக்கோமே. நல்ல மாப்பிள்ளை தான் பார்த்தோம், அது நாடு மாதிரியா இருக்குது. நல்ல மாப்பிள்ளையா தான் பார்த்தா கழுதையா இருக்குது. சரிதா? நெத்தியில் எழுதியிருக்கா? எழுதியிருக்கா?
ஏதேன் தோட்டத்துல அவர் தனிமையா இருப்பது நல்லதில்லை என்று துணையை கொடுத்தாரு. துணை வந்து பிசாசு சொந்தோன்னு அவன் சொல்றான் பாருங்க. அதே 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், சீக்கிரம் எடுத்து படிங்க. ஆதாம் பரிசுத்தமா பேசுவான் பாருங்க. 3ஆம் அதிகாரம் கொஞ்சம் 12வது வசனத்தை படிங்க. அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த என்ன செஞ்சாங்க? அப்ப இவன் சோறு திங்கிறவனா வேற நரவல் திங்கிறவனா? ஆதாம் சோறு திம்பானா நரவல் திம்பானாங்க? இன்னைக்கு எப்படி இருக்குது? இந்த வார்த்தை சொல்லலாமா? இப்போ ஒரு கதை சொன்ன, கல்யாண கதை. அப்ப இதுல ஆதாம் பரிசுத்தவானா? பரிசுத்தத்துல பிறந்தா பரிசுத்தத்திலே இருக்கு இயேசு மாதிரி. அப்ப சொல்ல பாருங்க. அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்ததினால் நான் புசித்தேன் என்றார். அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. அப்ப யாருக்கு சொல் பேச்சு இல்ல? இன்னைக்கு இவ்வளவு தூரம் சத்தியம் சொல்றோம், யாராச்சும் கேட்கிறோமா? சத்தியத்தை யாராச்சும் கேட்கிறோமா? சத்தியத்தை கேட்கிறோமா? சத்தியத்தை கேட்க முடியல. எங்க கேட்கறது? அப்ப நம்மளுக்கு ஒரு தொன்னை கொடுத்தோன்னே என்ன ஆகுது? தொன்னை கொடுத்தோன்னே என்னங்க இருக்குது? எங்க வீட்டுல வேலை செய்ற ஒரு அம்மா சொல்லிச்சு நேற்று, மக வீட்டுக்கு இன்னைக்கு போயிருக்கு. மக காசு எது அனுப்புவாளா என்று கேட்ட பொழுது காசே தர மாட்டாங்க. வீட்டுக்காரன்ட்டு காசு வாங்கி தரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். யாரு? பெத்த பிள்ளை என்ன சொல்லுது? அம்மாக்காரிக்கு அது தனியா இருக்குது, ஒரு வீடு வாடகை பிடிச்சி புருஷன் இல்லை. அப்ப அந்த பொண்ணு என்ன, அந்த அம்மா என்ன நினைச்சிருக்கோம்? இவளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சது எப்படியே காலம் மட்டும் வர அவுத்து விட்டு எவன்டே போய் படுத்துட்டு போய் வாழ்ந்துட்டு போறான். நீங்க பாம்பேல அதான் நடக்குது. பாம்பேல நிறைய 90% எவனுக்கு 90% ரிஜிஸ் மேரேஜ், அந்த கல்ச்சர் மேரேஜ் எல்லாம் கிடையாது. எவன் நல்ல அழகா இருக்க எடுத்துட்டு போயிடுறான், வச்சோட வச்சுட்டு கழட்டி விடுறான், இல்லாட்டி அறுத்து போட்டு போயிட்டே இருக்கான். ஆனால் சத்தியங்கிறது கஷ்டம். சத்தியங்கிறது கஷ்டம். அதனாலதான் பரிசுத்த வேதாகம்னு வச்சான். அந்த பரிசுத்தத்துல போட்ட பிறகுதான் ஒவ்வொன்றும் இருக்குது. வேதாகமம், உடல், இருதயம், என்னென்ன அவயத்தை சேர்த்துக்கணும், எல்லாமே பரிசுத்தத்தை முடிஞ்சிடும். ஆனா இன்னைக்கு பரிசுத்தமா நான் இருக்க வேண்டுமா? அப்ப சகை மாதிரி சகோதரமா சீக்கிரம் அப்படியே கை வச்சு சீக்கிரம் எடுத்து சீக்கிரம் சகை நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே கொடுக்கிறேன், உண்டானால் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்ப அந்த இடத்துல என்னங்க நடந்துச்சு? அவன் எல்லாம் சொல்லிட்டான். அப்ப இருக்க வீடு எந்த வீடு? அவன் தங்கின வீடா இல்ல சகை வீடா? எது வீடு? நம்ம நிறைய படிச்சிருக்கோம். யோவான் 2ஆம் அதிகாரம் 14-15 பாருங்க. யோவான் 2ஆம் அதிகாரம். தேவாலயத்திலே ஆடு மாடுகள் அது கீழே படிச்சுட்டு வாமா. கயிற்றினால் ஒரு சவுக்கை அது கீழே படிச்சுட்டு வா. தேவனுடைய ஆலயம் வருவார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் 3 நாளைக்குள்ளேயே இதை எழுப்புவேன் என்றார்.
இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றது. நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். இப்ப சகேவுட்ட இருந்த வீடா அவன் சகேவோட சரீரமா? புரியுதா? புரியுதா? அப்போ உன் சரீரம் எப்படி இருக்குது? உன் சரீரம் எப்படி இருக்குது? ஆலயமா இருக்கா? அப்ப எவ்வளவு கொக்கி போட்டு பேசிட்டு வர்றாரு தெரியுங்களா? அவன் சகைக்கு கொடுக்கும் போதுதான் நம்ம படிக்கிறோம். இதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீ அதை செய், இதை செய், ஆண்டவர் ஆசீர்வதிப்பா, இதை செய்ய, கழுதை செய், மாட்டுக்குட்டியை செய். அப்ப அவர் சொன்னோன்னே இது 44 வருஷம் ஆச்சு கட்டுறதுக்கு, இந்த இடிச்சிட்டு கட்ட முடியுமா என்று சொன்ன பொழுதுதான் அவர் சொல்றாரு சரீரமான ஆலயம். அப்ப சகைவுக்கு தான் இந்த வேதத்திலே யாரு கிடைச்சிருக்கு? அப்ப பாவியை மனம் திரும்புறதுக்கு பைபிள் தேவையில்லைங்க. பாவியை மனம் திரும்புறதுக்கு பைபிள் தேவையில்லை. பக்குவமான 4 வாழ்க்கை. ஒன்று என்னுடைய பேச்சு, 2வது என்னுடைய செயல், என்னுடைய வாழ்க்கை, எனது ஒரு நடத்தை இருந்தாக்க ஆட்டோமேட்டிக் ஆட்டுக்குட்டி மாதிரி பின்னாடி வரும். இது 4மே நம்மள்கிட்ட. ஆனா பெத்த பேர் நீளுதாவது எல்லாம் நல்லா இருக்கிறோம், ஒரு வாழ்க்கை இல்லை. அற்பாசில போறது காரணம் என்ன? அற்பாசில போறது காரணம் என்னுடைய நடத்தை சரியில்லை, என்னுடைய வாழ்க்கை சரியில்லை, என்னுடைய பேச்சு சரியில்லை, என்னுடைய வாழ்க்கை எல்லாமே இருக்கும். அவன்கிட்ட யார் பேசுறது? அவன்கிட்ட யார் பறக்கிறது? அவன்கிட்ட யார் போறது? இப்படி எல்லாம் சொல்லி சொல்லியே அந்த சகைவை தேவன் உயர்த்தினார். அப்ப யோவான் 15ஆம் அதிகாரம் 4:5 இது ஒத்து வருமான்னு பாருங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 4:5 வருமான்னு பாருங்க. என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. எப்ப கொடுத்துட்டீங்க அந்த சகைவுக்கு? எப்ப சகைவு கொடுத்து அவர் போய் அங்க போய் பைபிள் சத்தியம்லாம் சொன்னாரா? சகைவுக்கு சத்தியம் சொன்னாராங்க? இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரன் சேர்த்தாவே அப்படி திருப்பிட்டு போயிடும். இவனெல்லாம் வேற பொழப்புலோட, அண்ணெல்லாம் ஃபாரின் காசு வருது. ஏன்னா நான் ஒரு சொல்றது எல்லாம் கோச்சிக்க வேண்டாம். இந்த சொல்லும் பொழுது தன்னுடைய உடம்புல இருக்க அவயங்கள் எல்லாமே பரிசுத்தத்தில் இருக்கும். அவ பரிசுத்தமா இருக்குனால அடுத்தவங்க அதை போடுறதுக்கு பயப்படுவாங்க. நான் ரொம்ப நாள் ஒரு யோசனை பண்ணேன். நிக்கோதேமஸ் இயேசுக்கு நிறைய கேள்வி கேட்டான், பதில் சொன்னாரு. ஆனா செத்தோன்னு அவன் ஆசாரியான இருந்தாலும் எதிர்த்து போய் என்ன செஞ்சான்? சரீரத்தை கேட்கல. அவன் மேல சுத்துற துணியும் வேலையமும் கொண்டு போய் என்ன செஞ்சான். செஞ்சது இயேசு பரலோகம் போனப்ப ஏன் அது கல்லறையில இருந்துச்சு? இன்னைக்கு தெரியுமா? இருந்துச்சு தெரியுங்களா? இயேசு மேல சுத்துற துணி சேலை இருந்துச்சு. இப்போ அப்படியே உயிருக்கு போறோம்னா நம்ம எப்படி இருப்போம்? ஏன் நிக்கோதேமஸுடைய வாழ்க்கை மாறி இருக்கு. இதுக்கு ஒரு அர்த்தத்தை சொல்ல வேண்டுமானால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. வெளிப்படை விஷயம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் கடைசி பகுதி மட்டும் படிங்க. அசுத்தமாய் இருக்கிறவன் அசுத்தமாய் இருக்கட்டும், செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கணும். நிக்கோதேமஸ் சாப்பிடுற சேலையை பார்த்துட்டு என் சேலை போகாம போயிடுச்சு, நான் இன்னும் என்ன செஞ்சேன்? எவ்வளவு காரணங்க, எவ்வளவு காரணம். அந்த சேலை யாராச்சும் எடுத்தாங்கன்னு சொல்றாங்களா? எல்லாரும் நுழைஞ்சு பார்த்துட்டு வந்துட்டாங்க. சேலை எங்க இருக்குது? கல்லறையில தான் இருக்கு. அந்த மதன மரியாதை போய் பார்த்துட்டு வந்துட்டான். பேதர்லாம் போய் உள்ள போய் நுழைஞ்சு பார்த்துட்டு வந்துட்டான். சேலை மட்டும்தான். சேலை எடுத்துட்டு வந்ததாக யாராவது சொன்னாங்களா?
அப்ப அந்த சேலை உலகத்தை சார்ந்தது. என்னைக்கு நீ அது வரும்பொழுது என்ன செய்யணும்? எல்லாத்தையும் விட்டுட்டு வர வேண்டும். அப்பதாங்க பரிசுத்தம். உலகத்தை நான் நேசித்தேனாக்க நீங்க விட்டுட்டு வா. எப்படி விட்டுட்டு வர்றது? எப்படி விட்டுட்டு வர்றது? அது யோவான் படிச்சிட்டியாமா? நான் முன்னிலும் இல்லப்பா, அது யோவான். எதுவோ அறுத்து போடுகிறார், எதுவோ கொடுக்கும். நான் முன்னிலும் என்னிலும் நிலைத்திருப்பேன். இப்ப என்கிட்ட நிலைச்சிருக்காரா இல்ல டெம்பரரியா இருக்காரா? இப்போ உங்க இருதயம் இதை கேட்கிற ஊழியக்காரன்ட்டே இருக்காது. என்னைக்கு ஒருத்தன் செண்டு போட்டு வந்து ஊழியம் பேசுறானோ, ஒரு பரிசுத்தமானுக்கு வாட வருமாங்க? பரிசுத்தமானுக்கு வாட வருமா? அவன் பாவிக்கு தான் என்ன வரும்? வாட வரும். செத்த போன நாருங்க, அது பாவம். செத்த போன வாட வந்துருதுன்னா என்ன இருக்கும்? பாவம். அப்ப இயேசுடைய போனோம் வாட வரலையே, பரிசுத்தமா இருக்குங்க. அப்ப நான் பரிசுத்தமா இருக்க வேண்டுமா? அப்ப என்ன செய்யறது? அடுத்த ஒருவனை பார்ப்போம். வேதத்திலே தானியேல் ஆரம்பித்து சீக்கிரம் தானியேல்ல 10ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. தானியேலோ வென்றால் நல்லா கேட்டுக்கங்க. ஏன் இதை சொல்றேன்னா, ஒருத்தர் பரிசுத்தவானா இருப்பானால் அவனுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம், அவனுக்கு வரக்கூடிய தொல்லைகள், அவனுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் அவனுக்கு நல்லாவே தெரியும். ஒரு பரிசுத்தவானுக்கு அப்ப சொல்றாரு, படிங்க சீக்கிரம் படிங்க. தானியேலோ வென்றால் அறிந்த பொழுதும் என்ன செஞ்சாங்க? தன் வீட்டிற்குள்ளே போய் மேல் அறையில நேராக பல கனிகள் திறந்திருக்க. இது பரிசுத்தவான் செய்யறதா இல்ல பாவி செய்யறதா? இப்ப நம்ம என்னைக்கா செய்யறோமா? நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் வருதுங்க. அந்த பிரச்சனையை அவன் பேசல, அது கையெழுத்து போட்டிருக்கேன்னு அவன் பார்க்கல. அவன் நேரா போனான். எப்போதும் 3 வேளை தொழுகிற மாதிரி என்ன செஞ்சினா, இன்னைக்கு ஒரு பிரச்சனை வருதா, நீ ஒரு வீட்டு பக்கத்துல போய் உட்காந்து தொழுது பாரு. அந்த பிரச்சனை என்ன செய்யும்? மாறுமா? மாறாத? மாறும்ல. அப்ப பாருங்க, சிங்க கோகையில போட்டாக்க உடைக்க மாட்டேன்னு தானியேலுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்ப கூட அவன் என்ன நினைச்சிருப்பான் சொல்றேன். அவன் நினைச்சதை நான் சொல்றேன். அந்த வேதத்தில் இல்ல, நான் சாக போறது உறுதி, நான் சாக போற கடைசி நேரம்னாலும் தேவனை நான் தொழுது கொண்டு போக வேண்டும். எந்த கிறிஸ்தவன் இருக்கான்? எந்த கிறிஸ்தவன் இருக்கான்? கடைசி நேரம். அண்ணன் சரியா பைபிள் படிக்கல, நான் சரியா பேசல. எல்லாம் ஆஸ்பத்திரி ஓடிட்டு போனாங்க, ஏசு ரட்சிப்பா, ஏசு ரத்தம் சொல்லு, ஏசு ரத்தம் சொல்லு, ஏசு ரத்தம். அது அங்கிட்டு போனா அது ரத்தத்தை பார்த்து, ஏசு ரத்தத்தை பார்த்து. சத்தியம் சரியா போடுங்க. சத்தியம் டீச்சிங் சரியில்லை. அதான் ஆடு மாடுகள் பெருத்தா அடிச்சு திங்கதான் ஆயிருக்கு. ஆடு மாடுகள் பெருத்தா அடிச்சு திங்கதான் யாருக்கு? பிசாசானவனுக்கு அடிச்சு திங்குது. சபையில வந்து முக்காவாசி என்ன இருக்குது? ஒரு இந்த சபை பரிசுத்த சபைனா இங்க பிசாசு உள்ள வருமா? இங்க உள்ள வந்து ஆடுமா? இதெல்லாம் காட்டுறாங்க. அடுத்த ஊழியக்காரன் பார்த்துட்டு தான் இருக்கான். ஆனா ஒருத்தர் ஆள் சொல்றாரு, ஒரு பரிசுத்தமான இடத்துல எப்படி உள்ள நுழையும்? நுழையுமா? நுழையாது. ஆனா இங்க உள்ள விட்டு ஆடிக்கிட்டு போஸ்ட் கட்டிட்டு முடிய பிடிச்சிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு கொத்திக்கிட்டு இருக்காங்கனாக்க, அப்ப அவங்க என்ன ஜாதியில இருக்காங்க? பிசாசு ஜாதியில இருக்காங்க. பரிசுத்த ஜாதி இல்ல. அந்த ஊழியக்காரன் பிசாசு தான். அவன் எல்லாமே அவனை பிசாசு வெட்டுறதுக்காக வைக்கல. பிசாசு சொன்னா போயிடும். அப்ப நம்மளோட சிந்தனைகள்
அப்ப நம்மளோட சிந்தனை எப்படி இருக்க வேண்டும்? படிச்சிருமா சீக்கிரம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த பொழுது தன் வீட்டிற்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும். எப்படிங்க? தினம் 3 வேளையும். நல்லா கேட்டுக்கங்க. இதுல ஒரு பெரிய மறைபொருள் இருக்கு. கையெழுத்து எப்போ போட்டாங்கன்னு தெரியல, என்னைக்கு அவனை தூக்கி போடுவாங்கன்னு தெரியல. நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? அந்த சென்டென்ஸோடைய அர்த்தம் என்னன்னாக்க, அந்த கையெழுத்து போட்டதுல இருந்து அவனை தூக்கி கொண்டு போடுற வரைக்கும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணான். அது எத்தனை நாள் தெரியல, ஒரு நாளா ஒரு வாரமா என்ன தெரியாது. கையெழுத்து போட்டாரு, ஆனா இன்னும் ஆர்டர் கொடுக்கல. ஆனா தினம் அதான் அப்படிதான் நம்ம போட்டிருக்கு. தினமும் 3 வேளை அங்க போய் ஜெபிக்கிறான். அது எத்தனை நாள்ல தூக்கி போடுவாங்கன்னு தெரியாது. அப்ப 18வது வசனத்தை படிக்கலாம். பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் ராம் முழுதும் போஜனம் பண்ணாமலும் கீதவாத்திய முதலானவைகளை தனக்கு முன்பாக வர ஒட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமல் போயிற்று. காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாக தானியேல் பேசினானா இல்ல தானியேலுடைய ஜெபம் பேசிட்டான்? நம்ம ஜெபம் என்னைக்காச்சும் பேசியிருக்கா? நம்ம ஜெபம் பேசியிருக்கா? நம்ம ஜெபம் பண்ணுவோம் பாருங்க. அவன் 3 வேளை அந்த ராஜாக்காவோ அந்த வீட்டுல இருக்க ஊர்ல இருக்க எல்லாத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அந்த ராஜாவுக்கு தூக்கம் வராம அவன் சாப்பிடாம கொள்ளாம இருந்து அந்த குகைக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். குகைக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். ராஜா வந்து நிப்பானாங்க. ஒரு குற்றவாளின்னு தெரிஞ்ச பிறகு நிற்பானா? எவ்வளவு சேவம் கேட்டிருப்பான். என்னையா மெண்டலா, நாங்க தீர்ப்பு கொடுத்துருக்கோம், நீ அங்க போய் நிக்கிற சொல்லுவான்னு சொல்ல மாட்டானா? அப்ப ராஜா பெருசா தானியேல் பெருசா? இப்ப வாங்க, ராஜா பெருசா தானியேல் பெருசா? ராஜாதான் உண்மையான பரிசுத்தவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தானியேல் பரிசுத்தவான். அவனால பரிசுத்தமாக்கப்பட்டான். எப்படி? எல்லா ஜனத்தை எதிர்த்து நின்னுட்டு போய் அந்த குகையிட்ட நின்னு தேவனுடைய தாசனாகிய தானியேலே எப்படி சொல்றான்? தேவனுடைய படிமா. ராஜா கெபின் கிட்டே வந்து துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே ஜீவனுடைய தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. என்ன சொல்றது? எதுக்கு சொன்ன அந்த வார்த்தை? ஒவ்வொன்றும் படிச்சு அர்த்தமா பாருங்கம்மா. ஒரு பைபிள 4 வருஷம் நாள் படிங்க, நல்ல அர்த்தம் இருக்கு. அவன் யாரை வாழ்த்தி இருக்கணும்? யாரங்க வாழ்த்தி இருக்கணும்? யாரை வாழ்த்தி இருக்கணும்? ஏன் சொல்றேன் தெரியுங்களா? தானியேலுக்காக இரவும் கூட ஜெபம் பண்ண யாரு? ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அதனாலதான் அவன் சொல்றான், ராஜா நீ என்று வாழ்க. எனக்கா ஜெபம் பண்ண. அவன் வேற இவன் வேற. ராஜசபை, அவன் கைதி. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? கொஞ்சம் கீழ்த்தர மட்டத்தில் போய் ஜெபம் பண்ணுவோமா? அவங்கள வர சொல்லுங்க, இங்க சபைக்கு வர சொல்லுங்க. நான் வீட்டுக்கு போக மாட்டான். ஏன்னா கார் இருந்தால் தான் போவாங்க, மோர் இருந்தால் தான் போவாங்க. பக்கத்து வீடு வெறுமையா இருக்கிறது எய்த்த மெத்தையில போய் இப்போ ஜெபம் பண்றவங்களா இருக்காங்க. பக்கத்து வீடு வெறுமையா இருக்கு, எய்த்த வீட்டு மெத்தையில இருக்கு ஆடம்பரம். இன்னைக்கு பைபிள் எப்படி இருக்கு? ஆடம்பரத்தை போயிடுச்சு. படிச்சிருமா? சீக்கிரம் படிச்சு. சிங்கங்களை என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். இப்ப தேவதூதன் யார் அனுப்பியிருப்பா? சொல்லுங்க பாப்போம். தானியேல் ஜெபமா, ராஜா ஜெபமா? தேவதூதன் வந்தது யாரோட ஜெபம்? சொல்லுங்க, நல்லா நினைச்சுக்கங்க. ஏன்னா நான் 2 வரி தான் படிச்சுட்டு இருக்கேன். யாரோட ஜெபம்? ராஜாவோட ஜெபம். அவன் மன்றாடி சொல்லியிருப்பான். எப்படி? அவன் நல்லவங்க, அவன் எந்த கெட்டதும் செய்யலைங்க. என்ன செஞ்சாரு?
தேவனே இறங்காம தேவ தூதர்கள் வந்தாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்னா அவனுடைய நடத்தைங்க, ராஜாவுடைய நடத்தை, அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய செய்கை, அவனுடைய பேச்சு தேவனுக்கு பிடிச்சிருந்துச்சு. அவருடைய தேவ தூதர்கள் வந்து சிங்கத்தின் வாய்களே கட்டி போட்டார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? எப்படி இருக்கிறோம்? பரிசுத்தமா இருக்கிறோமா? இந்த பைபிள்லாம் தூக்கலாமா? நான் சொல்றேன், எல்லாரும் ஏன்டா தூக்கிட்டு வர, எல்லாம் போவரும். நான் சொன்னா உனக்கு போவரும். நீ அந்தி கிறிஸ்து மாதிரி பேசுறியேம்மா. நான் அந்தி கிறிஸ்து தான்டா. ஆனா நீ பைபிள் வச்சுட்டு அந்தி கிறிஸ்தா இருக்கிய. அப்ப இன்னொரு காரியத்தை சொல்லி, ஏன்னா அது உள்ள ஒவ்வொரு சீக்கிரத்தை பிடிக்கும். யோவா 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை படிங்க. சீக்கிரம் இதெல்லாம் படிச்ச வசனம்னா நேரம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தார். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டான். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது. சரி, போதும். இப்ப 38 வருஷமா படுத்திருந்தான். 38 வருஷமா படுத்திருந்தான். அவன் என்ன செஞ்சிருப்பான்? ஜெபம் பண்ணிருப்பானா, இல்ல அங்க உழுவுறது ஏறுறது பார்த்துட்டு இருந்திருப்பானா? அப்ப அவன் வந்து என்ன செய்யல? ஜெபம் பண்ணல. ஏன் ஜெபம் பண்ணல? படுத்த படுக்கையா இருக்கனால யாரு அவனாட்டு போய் நிக்க முடியல. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப நிக்கிறதுக்கு யார் வருவாங்க? நிக்கிறதுக்கு யார் வருவா? பரிசுத்தவான் தான் வர முடியும். எல்லாத்தையும் சகிக்கிற மனுஷன் யாரு? பரிசுத்தவான் தான். அப்ப அந்த 38 வருஷம் படுத்துக்கிட்ட வந்து கதையை கேட்க வரல. வந்தோடனே சொல்றார். என்ன சொல்றாரு? நீ சுகமாக விரும்புகிறாயா? அப்ப அந்த குளம் எங்க வந்துச்சுங்க? அந்த குளம் எங்க வந்துச்சு? குளம் எங்க வந்துச்சுன்னு கேட்க. இயேசுவே குளங்க. ஒரு அலையில சொல்லுங்க. அதான் சீக்கிரம் அதுல இருக்குங்க. இயேசுவே குளம். அந்த குளம் பேசுதுங்க. அப்பா நீ சுகமாக விரும்புகிறாயா? அவன் உடனே சொல்றான். இயேசு குளத்தை அவன் தெரியாதனால என்ன செஞ்சுட்டா? கதை சொல்றான். என்னை யாரு தூக்கி போடல, தேவதூர் வராங்க, கதை வராங்க. அப்பதான் சொல்றாரு. அடுத்தது சொல்றாரு பாருங்க, படிங்க. இப்ப இயேசு என்ன செஞ்சிருக்கலாங்க? இயேசு என்ன இவன் குளத்துல குளிச்சுட்டு போடான்னு சொல்லியிருக்கலாம், சொல்லியிருக்க கூடாது. அதானே அந்த ரூலு. யாரு முதல்ல குளிக்கிறாங்களோ அவனுக்கு சுகமாகும். இவனுக்கு சுகம் எப்ப வந்துச்சு? எந்த குளத்துல வந்துச்சு? இயேசு என்ற குளத்துல நீ என்னைக்கு விழுகிறாயோ நீ அன்னைக்கே பரிசுத்தமாயிருவ. இயேசுங்கிற குளத்துல என்னைக்கு விழுகிற, அதனால்தான் 4ஆம் அதிகாரத்துல சொல்லுவாரு. அந்த 4ஆம் அதிகாரத்துல, யோவான் 4ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம் சொல்றது, அதற்கு பிரதிவிதமாக இந்த தண்ணீர் குடிக்கிறதுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கிற தண்ணீரோ இப்ப 38 வருஷ காலத்து என்ன தண்ணிங்க போயிருக்கு? அந்த குளத்து தண்ணியா, ஜீவ ஊட்டு தண்ணியா? எவ்வளவு சத்தியம் பார்த்தீங்களா? ஒரு பேப்பருக்கு எவ்வளவு சத்தியத்தை வச்சிருக்காரு. நம்ம என்னமோ கடமைக்கு படிக்கிறோம். 38 வருஷம். அப்ப 38 வருஷத்துல அவர் தண்ணிய, தன் சொந்த தண்ணி அவருக்கு கொடுத்த உடனே அவன் என்னாச்சா? ஏன்ச்சு நின்னா, பாய சுத்தினா, தண்ணி குடிச்சோன்னு என்ன ஆச்சு? நடந்து போறான். படிங்க சீக்கிரம். அந்த 2 வருஷம் கீழே தள்ளி படிமா. அன்னைக்கு ஓய்வு நாளா படிங்க. 10ஆவது வசனத்தை படிங்க. ஆதலால் யூதர்கள் குணமாகப்பட்ட நோக்கி இது ஓய்வு நாளே இருக்கிறது, படுக்கை எடுத்துக் கொண்டு போகிறது, உனக்கு நியாயமில்ல என்றார். அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சுத்தமாக்கினவர் உன் படுக்கை
படுக்கை எடுத்துக்கொண்டு பாருங்க, நடந்து சத்தியமே தெரியாதவன் என்ன சொல்றான்? சத்தியம். இப்ப நம்ம எவ்வளவு சத்தியம் கேட்டிருப்போம், எவ்வளவு சத்தியம் எல்லாம் எவ்வளவு பேர் சத்தியம் சொல்லியிருக்காங்க. ஆனா கடவுளுங்க எனக்கு தெரியலங்க. நான் இதெல்லாம் வந்து என் மகளை கூட காலைல பைபிள் எடுத்தாலே பிடிக்க மாட்டேன். இப்ப பேசுறேன்னா ஒரு, ஏன்னா நானே தகுதி இல்லைன்னு ஒரு முடிவு எடுத்துட்டே வந்துட்டு இருக்கேன் டெய்லி. அப்ப சொல்றாரு பாருங்க, அவருக்கு பிரதித்தமாக என்னை சொஸ்தமாக்குனவர் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னது. சொன்னார் என்றார். அப்ப சொல் பேச்சு கேட்கணுமா கேட்க கூடாதா? ஒரு ஊழியக்காரன் சொன்ன வார்த்தை கேட்கணுமா? நம்ம எத்தனை பேர் கேட்டிருக்கோம்? எத்தனை பேருக்கு கேட்டிருக்கோம்? எத்தனை பேர் கேட்டிருக்கோம்? நான் என் மனைவிக்கு நகை கட்டினா குழந்தை பிறகுன்னு சொன்னேன். அதுக்கு அப்ப 1000 கேள்வி கேட்டான். நகைக்கு குழந்தைக்கு என்ன இருக்குன்னா எனக்கு தெரியாது. கழட்டுனா கழட்டி போ, அவ்வளவுதான் சொன்னேன். அப்ப நான் ஒரு ஊழியக்காரன் இல்லை, ஜென்ரல், ஏதாவது நல்ல விஷயமா சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். அப்ப கல்யாண நாள் அன்னைக்கு வந்தவன செயினை கழட்டுனான், பலவையெல்லாம் கழட்டிட்டான். தாலி செயின் போட்டிருக்கேன், 5 போட்டு செயின். என்னடின்னு எனக்கா கை காலம் ஆடாது. என்ன இருக்கு? நானும் என் மனைவி மட்டும் தான் அந்த வீட்டில் இருக்கிறோம். அப்போ இருக்க வீட்டில் என்ன சரியா எனக்கு ஒன்றும் தெரியல. என்னடி இப்போ திடீர்னு சொல்கிறேன், கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யலாம். நான் பின் வாங்கிட்டேன், நான் சொல்லிவிட்டு நான் பின் வாங்கிட்டேன். அப்புறம் தான் எனக்கு ஒரு தைரியம் வந்து உடனே என்னாச்சு, கழட்டி கையில் கொடுத்தேன். 3ஆம் மாதத்துலேயே கருத்து வச்சேன். ஏன் சொல்கிறேன்னா, கருத்தரிப்பதும் கருத்தரிக்காமல் இருப்பதும் தேவனுடைய. அப்ப என் மனைவிக்கு என்னென்ன ஆசை இருந்துச்சோ அந்த ஆசையெல்லாம் போக போக என்னாச்சு, அவளுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைத்தார். இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? இத ஒரு மாற்றாண்ட போய் சொன்னா நகைக்கு அதுக்கு என்ன இருக்கு, அவனுக்கு தேவையில்லை. நம்ம சத்தியம், நம்ம நிக்கிறோமா? இவன் அதான் சொல்றான், உங்களுக்காக ஓய்வு நாள் நான் பார்க்கலடா, அவர் சொன்னாரு நான் எடுத்துட்டு போறேன். பேசுவோமா? நம்ம அப்படி பேசுவோமா? யூதனெல்லாம் அடிச்சு சாவடிச்சிருவாங்க. பேசுவோமா? அவன் பாருங்க, அந்த வசனத்தை மறுபடியும் பாருமா. அவன் பிரதியுத்தமாக என்னை சொஸ்தமாக்கினவர். அப்ப எங்க வச்சுட்டான்? ஒரு கொக்கி, ஆள் தெரியாது. அந்த ஜீவ ஊற்று வந்த தண்ணி தெரியல. அப்ப சொல்றாரு, சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று எனக்கு சொன்னார் என்றார். அதற்கு அவர்கள், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். அப்ப பாருங்க, இயேசு பத்தி யாருக்கு தெரியலன்னா ஊருக்கே தெரியல. ஆனா இவனுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா என்ன சைலண்டா இருக்கு. அப்ப பாருங்க, அடுத்தது சொல்றான் பாருங்க, சீக்கிரம். சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாய் இருந்தபடியினால் இயேசு விலகி இருந்தார். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றை உனக்கு வராதபடி நீ பாவம் செய்யாதே என்றார். அந்த மனுஷர் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். என்னைக்காட்டி இயேசு போதிக்க சொன்னார் அவரு? சொல்லுங்க பாப்போம். நான் உன்னை குணமாக்கியிருக்கேன் இங்கெல்லாம் சொல்லுவாங்க. எங்க உனக்கு சௌக்கியம் ஆச்சு? ஏற்றி சபைக்கு போனாங்க. அந்த நார்மல் பாஸ்கர் பேசினாரா, நார்மல் குதிரை பேசினாரா, கழுகர் பேசினாரா, அதனால குணமாச்சு. நான் எப்படி பேசுவேன்? அவரை பத்தி தான் பேசியிருப்பேன், குழுதையும் கதிரையும் அல்ல. ஆனா இவன் 36 வருஷம் படுத்திருந்தவன் என்ன சொல்றான் பாருங்க, அந்த வருஷத்தை மறுபடி பாருங்க. சொஸ்தமாக்கப்பட்டவன் அவன் இன்னார் என்று அவர் அறியவில்லை. அவரிடத்தில் ஜனங்கள் கூட்டமாக இருந்தபடியால் இயேசு விலகி இருந்தார். அதற்கு பின் அவர் அவனை தேவாலயத்திலே கண்டு. எங்க பார்த்தாருங்க? அப்ப ஏன் தேவாலயத்துக்கு போனாருங்க? ஏன் தேவாலயத்துக்கு போனாரு? ஒரு அலையில நீ போய் தேவாலயத்துக்கு போன்னு சொன்னாரா? அப்ப தேவாலயத்துக்கு வந்து அவன் சொல்றான் பாருங்க, தேவாலயத்திலே கண்டு இதோ நீ சொஸ்தமானாய். அப்ப அவனுக்கு என்ன தெரியல. இன்னைக்கு சத்தியம் படிச்சு இயேசுடைய வாழ்க்கை வரலாறு தெரியலங்க. சும்மா மடப்பழுக 44,000 காலம் கழுத குதிரை இதுதான் வைக்கிறாங்க ஒழிஞ்சு இயேசுவை பத்தி முழுசா எந்த கிறிஸ்தவனுக்கு தெரியறது இல்லை. தெரிஞ்சுக்கிற அவசியம் அவங்களுக்கு கிடையாது. 1098 வேலை இருக்கு. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆச்சா கூத்தடிக்கிறதுக்கு வர வந்து கூத்தடிச்சிட்டு போயிடுறாங்க. ஆனா அறிந்து செய்யணும். அதான் சொல்றாரு, படிக்கிற சீக்கிரம் படிச்சிருக்கேன். அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி எனக்கு பாவம் செய்யாதே என்றார். அந்த மனுஷன் போய்
என்னை சுத்தமாக்கினவர் இயேசு என்று யூதருக்கு அறிவித்தார். இயேசுன்னு தெரியுமாங்க அவனுக்கு? இயேசுன்னு தெரியுமா? நான் இயேசு சொன்னேன்னு சொன்னாரா? சொல்லல. அப்போ ஒண்ணுமே தெரியாதவனுக்கு இயேசு தெரியறப்ப இவ்வளவு சத்தியத்தை வாழ்னு கத்தி ஜனங்க எவ்வளவு இருக்காங்களே, இயேசுவை பத்தி தூக்கிட்டு மாரியா தூக்கிட்டு போறான், கல்லையை தூக்கி எல்லாத்தையும் தூக்கிட்டு போறான். ஆனா இன்னைக்கு இயேசுவை தூக்கிட்டு போறதுக்கு எந்த கிறிஸ்தவ இல்ல, எந்த ஊழியக்காரனும் இல்ல. அவன் பரிசுத்தத்திலே இல்ல. அவன் என்னைக்கு பரிசுத்தமாக பரிசுத்தானதாங்க சபை. பரிசுத்தம் ஆகாத வரைக்கும் அது வேஸ்ட். அதனால இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனைகள் ஒன்று, ஆதாமுடைய வாழ்க்கை. நீ கொடுத்ததுனால என் பரிசுத்தம் கெட்டு போச்சு. தானியேல் சொன்னான், நான் எப்போதும் இடைவிடாமல் ஜெபிச்சேன், நான் வெற்றியை பெற்றேன். பரிசுத்தம். மூன்றாவது 38 வருஷம் அவன் யாருன்னு தெரியாது, இயேசுங்கிற பேரை உச்சரிச்சான். அதே நேரத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கை ஒரே ஒன்று பற்றி முடிச்சிடும். அப்போஸ்தலர் நடவடிக்கை 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அப்ப என்ன இருக்குதுங்க? இயேசு ஏத்துட்டா என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? இது எந்த ஊழியக்காரன் சௌரியமா இருக்கான் சொல்லுங்க பாப்போம். அப்ப இயேசுவை போதிக்க என்ன இருக்குது? துன்பங்கள் வரதான் செய்யும். உலகத்திலே உங்களுக்கு யோவான் 16ஆம் அதிகாரம் 33, 34 படிச்சிருங்க. யோவான் 16. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கு பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அதுக்கு அடுத்தது முதல் வருஷத்தை படிங்க. இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டு விடுங்கள், தனியே விட்டுவிடும் காலம் வரும். என்ன வருது காலம்? தனியா விட்டாதாங்க பரிசுத்தம் வரும். நல்லா கேட்டுங்க. குடும்பத்தோட இருந்தாங்க பரிசுத்தம் வராது. தனியா என்னைக்கு ஒருத்தர் உட்கார்ந்து ஜெபம் பண்றானோ பரிசுத்தம் வரும். இல்லைன்னா பரிசுத்தம் வர்றது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அப்ப நம்மளுடைய சிந்தனைகள் அப்பதான் அவன் சொல்றான். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை ஏற்று நின்று படிப்போமா? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 3, 4 படிச்சிருமா? ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்பு உள்ளவனும். யாரு நம்மளா? யாருங்க? இருமாப்பு உள்ளவனும். இருக்கமா? இருக்கமுன்னு ஒரு அடியில சொல்லுங்க. இருமாப்பு உள்ளவங்க. படிக்க சீக்கிரம். ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாயிருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தனை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும். சத்தியம் இல்லைன்னா பரிசுத்தம் இல்லைங்க. சத்தியம் இல்லைன்னா பரிசுத்தம் இல்லை. படிக்க சீக்கிரம். தேவ பக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாய். எப்படி இருக்கா நம்ம இப்போ சபையில எப்படி ஓடிட்டு இருக்கு? பாருங்க, ஆதாய தொழில்னு அதுல ஏசியால எழுதியிருக்காங்க. அந்த ஒரு மட்டும் அப்படியே கை வச்சுக்கோமா. ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 28. பாருங்க, ஊழியக்காரெல்லாம் என்ன செய்யறான்னு அதுல போட்டிருக்காரு பாருங்க. பரவாயில்ல. 28ஆம் அதிகாரம். படிமா. நியாயம் விசாரிக்கிற உட்காரவனுக்கு நியாயத்தின் ஆவியாகவும் யுத்தத்தை அதின் வாசல் மட்டும் திருப்புகிற
இருப்பான். ஆனாலும் இவர்களும் திராட்சரசத்தால் மயங்கி மதுபானத்தின் வழியிலே தப்பி போகிறார்கள். ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தால் மயங்கி திராட்சரசத்தால் விழுங்கப்பட்டு சாராயத்தினால் வழி தப்பி தீர்க்க தரிசனத்தால் மோசம் போய் நியாயம் தீர்க்கிறதினால் இடறுகிறார்கள். போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினாலும் எப்படி எடுத்துருக்காங்களா? சாராயம் குடிச்சிட்டு என்ன செய்யறாங்களா? வழி தப்பி தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வேதத்துல நிறைய காரியம் இருக்குங்க. இதெல்லாம் எப்ப சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு பக்கம் பேசணும்னு ஆசை, ஒரு பக்கம் பேசக்கூடாதுன்னு ஆசை. நான் இன்னும் பரிசுத்தமா எனக்காக ஜெபம். நீங்க மாறுறீங்களோ இல்லை, எனக்காக ஜெபம். நான் எனக்கு ரொம்ப கோபங்கள், ரொம்ப சாபங்கள் எல்லாம் வந்துட்டு. அதனால கண்களை மூடுவோம். ஆண்டவரே, தீமோத்தேயை படிச்சிட்டியாம்மா? சீக்கிரம் படிச்சு முடியுமா? தீமோத்தேயை கெட்ட சிந்தனை உள்ளவர்களும் நம்மள என்ன சிந்தனைங்க? கெட்ட சிந்தனை இருக்கவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கெட்ட சிந்தனை இருக்கிறவங்களுக்கு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும் இப்படிப்பட்டவைகளை விட்டு விலகும். போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியை நம்மளுக்கு என்ன மனது வேணுங்க? போதும் என்கிற அதாங்க ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான். ஆவியில் எளிமை உள்ளவன் படிச்சு முடிச்சிருப்பான். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதில்லை என்று நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவுள். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமர்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். நம்மலாம் எதுல விழுகிறோங்க? போன வாரம் எடுத்தார்லையே பிறகு நான் எதிலே விழுந்திருக்கேன். எது என்னை பிடிச்சிருக்கு பாருங்க. பரிசுத்தத்தை கெடுக்கிறது என்ன இருக்குது? இவ்வளவு இருக்கு. அப்புறம் அவன் பாவம் செஞ்சவன் தான் பவுல் அடியான். ஆனால் பரிசுத்தம் ஆன உடனே அவன் எல்லாத்துக்கும் அறிவுரை சொல்றான். நீ என்னைக்கு அறிவுரை சொல்ல போற? என்னைக்கு மாற போற? கண்களை மூடுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லுமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபையை தந்தீரையா. கேட்போமா? எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபையை தந்தீரையா. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லுமா? ஆராதனை உமக்கே. பரிசுத்தத்தை தாருமையா. ஆராதனை உமக்கே. பரிசுத்தத்திலே வாழ வேண்டும். ஆராதனை உமக்கே. பரிசுத்தத்தில் நடக்க வேண்டும். ஆராதனை உமக்கே. பரிசுத்த வாழ்க்கைக்குள் இருக்க வேண்டும். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாம் சேர்ந்து ஆராதனை
கிருபை தந்தீரையா ராஜா நீ செய்த நன்மைகளை என்றே துதித்திடுவே எல்லாம் செய்வே ராஜா நீ செய்த நன்மைகளை என்றே துதித்திடுவே ஆராதனை ஆராதனை உமக்கே குரல் எழுப்பி ஆராதனை உமக்கே பரிசுத்தரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே சென்று ஆராதனை உமக்கே சுவே ஆராதனை உமக்கே பரிசுத்த ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே உன்னதரே ஆராதனை உமக்கே எல்லா குரலுக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. ஆமாண்டவரே, 1 பேதுரு புத்தகம் 1:15 படியால் நாம் தூயவராய் இருப்பது போல நீங்களும் தூய்மையாய் இருங்கள் என்று சொல்கிறீர்கள். நான் பரிசுத்த நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னீரையா. அப்பா, நான் இரக்கமுள்ளவர் நீங்களும் இரக்க உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொன்ன என் தெய்வமே ஆண்டவர், இந்த பரிசுத்தத்தை ஆண்டவரே அப்பா நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக அருமையான இந்த ஒரு 5 இறைவாக்கினரை எங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் நிறுத்தினீர் ஆண்டவரே. அப்பா, தொடக்க நூல் புத்தகத்தில் இருந்து அப்பா தீத்து புத்தகம் 1 தீமோத்தேயு புத்தகம் வரைக்கும் ஆண்டவரே எத்தனை பரிசுத்தமா சக்கை ஆண்டவரே செல்வந்தராய் இருக்கும் போது அவனை பரிசுத்தமா மாற்ற செய்தவரே. சவுலாய் இருந்தவனை பவுலாக மாற்றவர் பரிசுத்தமா நீ மாற்ற செய்த. தானியேலை நீ பரிசுத்தமாக நீ வைத்திருந்தீரே. ராஜாவை மணந்திரும்ப செய்தீரே. நாங்களும் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக ஒரு கிருபையை தந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக ஆண்டவரே இந்த பரிசுத்தவான் எங்களுக்குள்ள வருவதற்காக நான் என்னையா செய்யணும், நாங்கள் என்னையா செய்யணும். நெக்கதம் ஆண்டவரே மனமாற்றத்தை தந்து ஆண்டவரை வழிநடத்தினது போல ஆண்டவரே அப்பா தீமை செய்கிற இன்னும் அநேக தீமை செய்யட்டும், நன்மை செய்கிற இன்னும் அநேக நன்மைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே எங்க உள்ளத்தில் இருக்க எல்லா தீமைகளை கழுவி நன்மையான பாதைகளை செம்மையான பாதைகளை அந்த ஆண்டவரே திருமுழுக்கு யோவான் அந்த வழிகளை செம்மையாக்கி ஆண்டவரே அடையாளமாக்குற அந்த இயேசு கிறிஸ்து பரிசுத்தராய் இருந்தது. இவரே அன்பார்ந்த மகன் என்று யோவான் நற்செய்தி 3:16-17 படியாக அடையாளத்தை காட்டின அந்த பரிசுத்தரை வழியாக நாங்களும் பரிசுத்த வழியாக நடப்பதற்காக உன் கிருபையும் வல்லமை ஆற்றல் எங்களுக்கு தந்தனை வழிநடத்தபடியாக அப்பா உங்க திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கைகளை தட்டி நம்ம ஆண்டவரை